வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்டா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பூமி வந்து ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஆகாஷ், நீ பண்ற நடவடிக்கை எதுவுமே ககன் மாதிரியே கிடையாது. இந்த மாதிரியே நீ பண்ணிட்டு போனன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொல்றேன் எல்லாருமே உண்மையான ககன் கிடையாது, ஆகாஷ் தான் அப்படின்ட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்து நடந்துக்கோ ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஆகாஷ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க உடனே ஆகாஷ் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, என்ன நானே மறந்து போயிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த தாராவை பார்த்ததுக்கு அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன் பூமி, சாரி பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா இந்த ஆகாஷ். பூமி சொல்றாங்க, என்ன ஆகாஷ், ககனுக்கு தாராவை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நீ என்னன்னா நீ அந்த தாரை பின்னாடி போறது என்ன, வலிறது என்ன, சிச்சி சிச்சி, எனக்குலாம் இதெல்லாம் பார்த்து பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அவங்களோட பொசசிவ்னஸ் வெளியில காமிக்கிறாங்கப்பா. என்னதான் நீங்க ஆகாஷா இருந்தாலும் உருவத்துல ககன் மாதிரி இருக்கீங்களா, அதனால தான் கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க போல நம்ம பூமி. இந்த பக்கம் நம்ம சாரதா அழுதுட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உடனே பூரி இதை பார்த்துட்டு கேக்குறாங்க, அம்மா எதுக்காகம்மா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம சாரதா சொல்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறது ககன் தானா இல்ல ஆகாஷா, ஒண்ணுமே புரியல பூரி, ஒரே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பூமி எந்த அளவுக்கு ககனை விரும்பினான்னு நம்மளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ககன் கூட ஆரம்பத்துல பூமியை வெறுக்க தான் செஞ்சான். ஆனா அதுக்கப்புறம் பூமியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதுல பரிமாற நேரத்துல இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூரி. நம்ம ககன் பூமிக்காக என்ன வேணாலும் செய்வான், ஆனா எதுக்காக இப்ப தாரா அந்த வீட்டுல வச்சிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பூரி. தாரா வீட்டுல இருந்தாலே ககன் எரிஞ்சுதானே அவ மேல விழணும். ஆனா அவன் என்னன்னா கிட்ட சிரிச்சு பேசுறது என்ன, பழகுறது என்ன, அதை பார்க்கும் போது எனக்கு ககன் மாதிரியே தோணல. இதுதான் பூரி என்னோட குழப்பமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பூரி கிட்ட சொல்ல உடனே வந்து பூரி சொல்றாங்க, அம்மா எதுக்காக நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நீங்க நேரா போயிட்டு ககன் அண்ணாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி சொல்ல உடனே நம்ம சாரதா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பூமிக்கே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிய வந்துருச்சு, அத்தைக்கு இவன் ககன் கிடையாது ஆகாஷ் தான் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க முழுமையா இவன் ககன் கிடையாது ஆகாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஆகாஷ் கிட்ட போய் பேசுறாங்க. உடனே நம்ம பூமி வந்து கோவத்தோட போய் கேக்குறாங்க, இங்க பாரு ஆகாஷ், நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த, ககனா நடிக்கிறதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள வந்த, ஆனா நீ என்னன்னா இந்த தார கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ககன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தாராவுக்கு கோவம் வருதுப்பா. என்ன பூமி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ககன் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் தானே பண்ணிட்டு இருக்காரு, அதை பக்கம் உனக்கு பொறுக்கலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா கேட்க உடனே நம்ம ஆகாஷ் பூமி கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க, பூமி பூமி ப்ளீஸ் பூமி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் தாரா கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சுப்பா. ஆகாஷ் கொஞ்ச நேரம் வாய மூடு, அது மட்டும் இல்லாம சாரதாத்தைக்கு உன் மேல டவுட் வந்துருச்சு, நீ உண்மையான ககன் கிடையாது ஆகாஷ் தான் அப்படின்னு. இங்க பாரு ஆகாஷ், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அத்தைக்கு டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீ ககன் மாதிரி ஏதாவது பண்ணி அவங்கள நம்ப வச்சே ஆகணும், நீ அதுக்காக என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து ஆகாஷ் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, உனக்கு என்ன தாராவை வீட்டை விட்டு துரத்தணும் அவ்வளவுதானே, சரி பூமி இப்பயே உன் கண்ணு முன்னாடி அந்த தாராவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவோட பொட்டு படிக்கையெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடறாருப்பா இந்த ஆகாஷ். உடனே தாராக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவருது, என்ன ககன் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, இந்த வீட்டுல நீங்க பண்ற எல்லா விஷயமே ரொம்ப அநியாயமா இருக்கு, கண்டிப்பா இதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ஒரு பக்கம் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா இந்த தாரா எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்லாம சாரதா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் இவன் உண்மையான ககனா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாம என்னடா இது, ககன் தாராவை பார்த்தாலே செம்மையா கடுப்பாவானே, அது மட்டும் இல்லாம இவன் என்னன்னா தாரா கிட்ட இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல என்னோட ககனையே நான் சந்தேகப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த தாராவை வீட்டு விட்டுலாம் வெளியே அனுப்ப வேணாம் பூமி, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம பூமி சொல்றாங்க, இல்ல தாரா இங்க இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை வெளியில அனுப்புறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ஆகாஷ் சொல்றாங்க, பாருங்க இது முழுக்க உங்களோட விருப்பம் தான், இந்த தாராவை வீட்டுல வச்சுக்கிட்டா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துனா கூட துரத்திடுங்க. உடனே பூமிக்கு செம்ம கடுப்பாகுதுப்பா, இந்த ஆகாஷ் திருந்த மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சந்திரா பூமியை கூப்பிடுறாங்க, பூமி இன்னும் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே நம்ம பூமியை வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சாரதா வந்து பூரி கிட்ட சொல்றாங்க, பூமி நம்ம வீட்டுல தானே இருக்கணும், பூமியோட வீடு இதுதான், அது கிடையாது, அதனால பூமி அங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, உடனடியா நான் அங்க போய் பூமியை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்ல உடனே பூரி சொல்றாங்க, அம்மா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அது மட்டும் இல்லாம நீங்களும் அண்ணனும் சேர்ந்துதான் நம்ம பூமியை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி சொல்ல உடனடியா நம்ம சாரதாவும் ககனும் சந்திரா வீட்டுக்கு போறாங்கன்னே சொல்லலாம். சாரதா வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சந்திரா, பூமி ககன் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம பூமி என்னோட வீட்டுல தானே வாழ்ந்தாகணும், அதனால பூமியை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க பூமியை என்கிட்ட இருந்து எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன், அனுப்பவும் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே கை தட்டி அபூர்வா சொல்றாங்க, சூப்பரா இருக்குங்க நீங்க பேசுறதெல்லாம், இப்பதான் அந்த ககன் யாருன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சாரதா சொல்றாங்க, என்னோட மருமகளை என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த பக்கம் அபூர்வா இருக்காங்க இல்லையா, சும்மாவே எங்கடா பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேற கிடைச்சிருக்கு, என்னது இது, இந்த ககன் ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கான், இவன் உண்மையான ககனா இருந்தா இந்நேரத்துக்கு இவன் என்னோட பொண்டாட்டி பூமி ஏன் கூட தான் இருக்கணும், என்னோட வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன
எவ்வளவோ டைலாக் பேசி கூட்டிட்டு போவான்னு பார்த்தா இவன் என்னன்னா மச நின்றுட்டு இருக்கான். இவன் உண்மையான ககன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா இந்த அபூர்வா. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கூப்பிட்டனால நம்ம பூமியை அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். உடனே இந்த அபூர்வா இருக்காங்க இல்லையா, இந்த சூர்யாக்கு தானே கால் பண்ணுவாங்க. சூர்யாக்கு கால் பண்ணி, இங்க பாரு சூர்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது மட்டும் இல்லாம இது போன்ல சொல்ற விஷயம்லாம் கிடையாது, உன்னை நேரா மீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் அபூர்வாவும் மீட் பண்றாங்கப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா கிட்ட நடந்தது ஒண்ணு விடாம சொல்லிடுவாங்களே, இந்த மாதிரி சாரதா எங்க வீட்டுக்கு வந்தா, பூமி என்னோட மருமக என்னோட வீட்டுல தான் இருக்கணும், நான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ககன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமா பூமி என்னோட பொண்டாட்டி, அவ என்னோட வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு போயிருக்கணுமா இல்லையா? ஆனா அவன் என்னன்னா ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்கான், அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே சூர்யா சொல்றாங்க, ஆனா எப்படி மேடம் அவன் ககன் மாதிரி அப்படியே அச்சசெல்லாம் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அபூர்வா சொல்றாங்க, அவன் ககன் மாதிரி இருக்கான், ஆனா ககன் கிடையாது, ககன் மாதிரி உருவத்துல இருக்கிற வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு சூர்யா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், இந்த ககன் மாதிரி உருவத்துல யார் இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா மட்டும் விட்டே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா பயங்கரமா பேசிட்டு இருக்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ககன் மூலியமா உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தானே இருக்கு, நம்ம இன்னொரு ஐடியா பண்ணலாமா, இவன் கதையை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா கேவலமான ஒரு ஐடியாவை சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஆமா அபூர்வா, நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான், இந்த ககன் மாதிரி உருவத்துல இருக்கிற அவனோட கதையை முடிச்சாதான் நான் பூமி காலத்துல தாலி கட்ட முடியும், ஆனா இந்த சந்திரா என்ன பிளான போட்டு வச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா குழப்பத்துல இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த சந்திரா பூமியை வெளிநாட்டுக்கு அனுப்ப போற அப்படி இப்படில பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட இருக்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத சூர்யா, அதான் நான் இருக்கேன்ல, அந்த சந்திரா அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா அவரை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா என்ன, நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கோம், ஆஃப்டர் ஆல் இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டோமா என்ன, இந்த பூமியை உன்னை தவிர வேற யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், பூமி உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்ப சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாருங்க அபூர்வா, பூமி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களோட விஷயம்லாம் வெளியில வந்துடும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல. உடனே வந்து அபூர்வா எரிச்சல் ஆகுறாங்க, அப்பா இவன் வேற எப்ப பாரு இதை ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்மள மிரட்டிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. உடனே சூர்யா சொல்றாங்க, சரி அபூர்வா மேடம், நீங்க சொன்னதை நான் சாதிச்சு காமிக்கிறேன், எப்படியோ இப்ப வந்து புது ககனோட கதையும் முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போக. இந்த பக்கம் நம்ம அபூர்வா நினைக்கிறாங்க, போச்சுடா இந்த சூர்யாக்கு மட்டும் பூமியை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நம்ம வண்டவாளம் தான் தண்டவாளம் ஏறிடுமே, கதையவே இந்த சூர்யா முடிச்சு விட்டுருவான் போலியா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்க. இந்த பக்கம் நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட கேக்குறாங்க, மம்மி இந்த வீட்டுல என்னதான் மம்மி நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே அபூர்வா சொல்றாங்க, இந்த ககன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த ஆகாஷ் ககனோட ரூபத்துல வந்துட்டு நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானே, என்ன பண்ண சொல்ற, எல்லா உயிரையும் போட்டு வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு நம்ம நட்சத்திரம் சொல்றாங்க, இதுங்க மம்மி நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க, இவன் கதையும் சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த சூர்யாவுக்கு இந்த பூமியை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்க ஃபர்ஸ்ட், அப்பதான் இந்த வீட்டுல நம்ம ராஜ்யமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரம் சொல்ல. அது மட்டும் இல்லாம அபூர்வா இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவன் உண்மையான ககன் தானா இல்ல ஆகாஷா அப்படின்ற விஷயத்த நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபூர்வா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்திருக்கிறது ஆகாஷ்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம ககன் தான், ஆனா கூடிய சீக்கிரம் ஆகாஷ் தான் ககன் அப்படின்ற உண்மையை வெளியில கொண்டு வர போறது கிடையாது, கொஞ்சம் ட்விஸ்ட் சுவாரஸ்யம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட கதையை கொண்டு போயிட்டு ஆகாஷ் தான் ககன் அப்படின்ற உண்மையை நம்மளுக்கு சீக்கிரமா தெரிய வைக்க போறாங்க. ஆனா ஒரு பக்கம் ஆகாஷ் பண்ற சேட்டை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ககனை மிஸ் பண்றோன்னே சொல்லலாம். சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ககன் கூடிய சீக்கிரமா வராரா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.